1 lakh ல இருந்து 1 crore வரைக்குமே வந்துட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இங்க டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது ஈஸியா ஃபேட் ஆயிரும். ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்கிறங்காட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபேடு வாங்க இல்லங்க. இது வந்து நம்ம ஷீட் பினிஷிங்ல கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்ல தான் கொடுத்துருக்கோம். டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியே கொடுத்து பண்ணாம நம்ம இதுலயே சைட் ஒர்க்லயே மிஷின் கார்விங் பண்ணிருக்காங்க. யார் சொன்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லைன்னு? இந்த ரூம்ல வந்துட்டு கஸ்டமைஸ்டா ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹிட்டனா கொடுத்துருக்கோம். கர்வ்டு மிரர் நமக்கு கொடுத்துருக்கோம். சைட்ல வந்துட்டு லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் சைட்ல வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. ஃபால் சீலிங் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி அங்க மேல லாஃப்ட் ஒர்க்ஸ்மே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஒயிட்ல கொடுத்துருக்கங்காட்டி அது மட்டும் தனியா தெரியும். அந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்கிறதே தெரியாத மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட் பேனல் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எல்லாமே நம்ம சைட் ஒர்க்ல கஸ்டமைஸ் பண்ணி பண்ணதுங்க. இது உடஞ்சிருமோ அந்த ஒரு பயமே யாருக்குமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பக்கா ஸ்ட்ராங் பினிஷிங் வருது. அப்புறம் இங்க நம்ம வந்து டேண்டம் பேஸ்கெட் எல்லாமே ஹெட்டிக் பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 25 years வாரண்டி இருக்கும். 3D மாடல்ஸ், கிராஃபிக் மாடல்ஸ் எல்லாமே பண்ணி கஸ்டமர் கிட்ட காட்டி அதுல அவங்க ஓகே பண்ணுங்க அப்படிங்கறது சொன்னா மட்டும் தான் நாங்க எக்ஸிகியூஷனுக்குள்ளே இறங்குவோம். ஏ गाइस நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாவடில இருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரீம் ஸ்கெட்ச் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ என்ன மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். ஹாய் சிஸ்டர், உங்க பேரு? என் பேர் ஹர்னிகா. நான் ட்ரீம் ஸ்கெட்ச்ல ஒர்க் பண்றேன். 12 இயர்ஸாவே வந்துட்டு நம்ம சின்ன ப்ராஜெக்ட்ல இருந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும், அதாவது 1 lakh ல இருந்து 1 crore வரைக்குமே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்தோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. இங்க கரெக்ட்டா எங்க லொகேட் இருக்கு? இது வந்துட்டு சங்கரா காலேஜ் ரோடுங்க, சரவணம்பட்டியில லொகேட் ஆயிருக்கு. அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்க ஸ்டார்டிங் உங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்து வந்தாங்களா? இந்த போர்ஷன் இருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஷூ ரேக் இது பண்ணிருக்கோங்க. நல்லா ஸ்பேஷியஸாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வென்டிலேஷனோடவுமே கொடுத்திருக்கோம். ஓகே ஓகே. உட்கார்ந்து கம்ஃபர்ட்டபிளா போடுறதுக்காக நம்ம இங்க கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அப்படியே உள்ள போயிரலாமா? ஷூர். ஓகே. இது காட்டன் எல்லாம் என்டர் ஆகுறப்போ வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸோட கொடுத்திருக்கோம் நம்ம. லாக் ஃபிங்கர் சென்சாரோட இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. என்டர் ஆனதையும் வந்துட்டு ஃபோயர் வந்துரும். நம்ம கிராண்டான ஒரு சானலரும் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இது நல்ல குவாலிட்டியா இருக்குங்களா? பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஓகே ஓகே. இங்க என்ன இது பேனல் மாதிரி? இந்த பேனல் வந்துட்டு இந்த ஸ்லைடிங் டோரை வந்துட்டு மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கு. ஓகே ஓகே. நீங்க எப்படி பிரேக் ஆயிடுங்களா? இல்ல இது வந்துட்டு நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால என்ன ஒரு இதா இருந்தாலும் உடையாது. கவர்சிட்டா பிரேக் ஆகாது. இங்க டிசைன் எப்படி கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தலாமா? டிசைன்ஸ், சைஸஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த ஸ்லைடிங் டோர் தான் உள்ள போனா நமக்கு ஹால் இருக்கும். உள்ள போனா நமக்கு ஹால் இருக்கும். ஆக்சுவலி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிட் பிளேங்கிற ஒரு பிளைவுட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்டோன் கிடையாதுங்க. இது வந்துட்டு மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது ஈஸியா ஃபேட் ஆயிரும். ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்கிறங்காட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபேடு வாங்காது. இது ரெடிமேட் பேனல்ஸ் இல்லைங்க. இதெல்லாமே வந்துட்டு லூவர்ஸ் நம்மளா வந்துட்டு சைட் ஒர்க்ல கிரியேட் பண்ணது. அது மட்டும் இல்லாம இங்க கீழே வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்கோம். சைட்லயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள லைட்டோட எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஃபால் சீலிங்கும் கவர் பண்ணிருக்கோம். இங்கேயுமே வந்துட்டு ஒரு சாண்டிலியர் வந்துடும். இங்க ஒரு சாண்டிலியர் வரும். நம்ம டைனிங் ரூம் பார்க்கலாம். இல்லங்க, இது வந்து நம்ம ஷீட் பினிஷிங்ல கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்ல தான் கொடுத்திருக்கோம். எல்லாமே ஸ்டோன் ஒர்க். இங்க ஃபோக்கஸ் லைட் நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு உள்ள என்டர் ஆகும்போது இங்க ஒரு டேபிள் போட்டு ஏதாவது கார்டு ஏதாவது வைக்கிறதா இருந்தா சோ என்ட்ரன்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரியான அத ஃபினிஷிங் கொடுக்கணுமோ அது மட்டும் இல்லாம அங்க இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே வந்துட்டு சீலிங்ஸும் கவர் பண்ணிருக்கோம். அது மாதிரி நம்ம சீலிங் ஒர்க் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. இந்த ஏரியா எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்? இது வந்துட்டு நமக்கு கிராக்கர் ஏரியானா இங்க வந்துட்டு நம்ம டைனிங் செட்டப் பிளான் பண்ணிருக்கங்காட்டி இந்த ஏரியா இங்க நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இங்க வந்துட்டு ப்ரொஃபைல் கிளாஸஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ப்ரொஃபைல் லைட்ஸ் உள்ளே இன்செர்ட் பண்ணிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். நம்ம எவ்வளவு ஃபோர்ஸா இது பண்ணாலும் அது போய் டக்குனு அடிக்காது. சாஃப்ட்டா க்ளோஸ் ஆயிடும். மிரர் இது என்ன சீட்டா கிளாஸ்ங்களா? இது வந்துட்டு கிளாஸ் தாங்க. பிரான்ஸ் மிரர் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. மேல இங்க ஸ்டோரேஜ்க்காக இங்க ஸ்பேஸும் இருக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம குவார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. இதுல இந்த டிசைன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இங்க கீழ இங்க இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். ஓகே ஓகே.
இங்க நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸும் கீழே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம இத கொஞ்சம் ஹைலைட்டடா காட்டணும்ல, அதுக்காக நம்ம இங்க ஒரு கிராண்டான ஒரு சாண்டிலியர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இந்த ஏரியா இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவா பிளான் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா இருக்கட்டுமேங்கறதுக்காக அந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்துட்டு ஹேங்கிங் லைட்ஸ். அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் ஹோம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லா ரூம்ஸ்லயுமே இருக்கு. நீங்க எங்க இருந்து பாட்டு போட்டாலும் சரி இல்ல ஏதாவது ப்ளே பண்ணாலும் சரி மொத்த வீட்டுக்கும் கேட்கும். ஓகே ஓகே. இது இந்த போர்ஷன் இருக்கு. இது வந்துட்டு பூஜா ரூம். ஓகேங்களா. டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு டீக் வுட்ல பண்ணிருக்கு. ஓகே ஓகே. மேல வந்துட்டு ஸ்டெப் ஃபினிஷ் கொடுத்திருக்கு. ஸ்டெப் ஃபினிஷிங்ல கோயில் ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு இதுக்காக வந்துட்டு அது ஃபினிஷிங் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம பூஜா ரூம்லயும் வந்துட்டு பிளைனா விடாம ஃபால்ஸ் சீலிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிருக்கோங்க. கீழே வந்துட்டு பூஜா ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்கோம். அப்புறம் போட்டோஸ் இல்ல ஸ்டாச்சுஸ் ஏதாவதுன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா பிரீமியமா கொடுத்துருக்கோம். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாவும் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரேக்கேஜும் இருக்காது, ஃபேட் ஆகும். டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியே கொடுத்து பண்ணாம நம்ம இதுலயே சைட் ஒர்க்லயே மிஷின் கார்விங் பண்ணிருப்பாங்க. இப்போ பூஜா யூனிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரலாம்? கிச்சன் போயிடலாம். உங்க கிச்சன் லுக்கே நல்லா இருக்கு. என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காங்க? கிச்சனுக்கு வந்து நம்ம யூரோப்பியன் ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ணிருக்கோம்னா இது வந்துட்டு வால் யூனிட்ங்க. இது பாட்டம் யூனிட். உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ்ல கொடுத்திருக்கோம். இதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க? இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம BWP 710 கிரேட்ல யூஸ் பண்ணிருக்கோம் பிளைவுட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஷீட்ஸ் எல்லாமே அக்ரிலிக் ஷீட்ஸ்ங்க. மத்த கம்பெனிஸ்ல வந்துட்டு 1mm யூஸ் பண்ற இடத்துல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு பக்கா ஃபினிஷிங்ல கொடுக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக நம்ம 2mm போட்டு கம்ப்ளீட் ஃபினிஷ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். அந்த BWP 710 கிரேட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் புல் அவுட்ஸ்ங்க. இதுவுமே வந்துட்டு கிளாஸ் ஃபினிஷிங்ல பிரீமியமா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்ல யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஈஸி ஆக்சஸ்க்காக இங்க வந்து நம்ம ஸ்பைசஸ் ரேக் ஓபனாவே கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓபன் அண்ட் க்ளோஸ் ஈஸியாவே இருக்கும். அப்புறம் வெளியே யூஸ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு நம்ம இங்க ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் உள்ள யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆரம் முன்னாடியே வச்சா அது ஒரு மாதிரியான இது இருக்கும் இந்த இடத்துக்கு அப்படிங்கறங்காட்டி ஹிடனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுக்கு தனி யூனிட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க பாட்டம்லயுமே வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோங்க. அப்புறம் இந்த ஹின்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்கோங்கிற பிராண்ட் பிரீமியம் பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் இங்க நம்ம வந்து டாண்டம் பாஸ்கெட் எல்லாமே ஹெட்டிக் பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 25 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். 25 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட் க்ளோஸ்ல தான் கொடுத்திருக்கோம். மேல வந்து நம்ம கிரானைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டால் யூனிட்ங்க. இங்க வந்துட்டு ஈஸி ஆக்சஸ்க்காக வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். அப்புறம் இங்கேயுமே வந்துட்டு ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஓபன் ஸ்பேஸா இருக்கு. இங்க என்னது? இங்க வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். இந்த சைடு வந்துட்டு ஒரு சின்ன பேண்ட்ரி யூனிட்டும் கொடுத்திருக்கோம். ஸ்பேஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். இது உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் கேபிள். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ங்க. சோ நீங்க எவ்வளவுதான் ஃபோர்ஸா இல்ல நீங்களோ குழந்தைங்களோ யாரும் எவ்வளவு ஃபோர்ஸா இது பண்ணாலுமே வந்து போய் இந்த டப்னு அடிக்கிறது டேமேஜ் ஆகிறது அதெல்லாம் ஸ்லோவா க்ளோஸ். அங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அதுக்காக ஆக்சுவலி அங்க பாத்தீங்கன்னா வந்து டிஷ் வாஷிங்காக சிங்க்கும் அப்புறம் வாஷிங் மிஷின் பிளேஸ் பண்றதுக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். அப்புறம் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்காக நம்ம வால் யூனிட்ஸும் கொடுத்துருக்கோம். இது பேர் வந்துட்டு யூட்டிலிட்டி ஏரியா. அது அப்படியே கிச்சனுக்கு பேக் சைட் கொடுத்துட்டோம். அப்படியே பெட்ரூம் பாத்துடலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம். நம்ம வந்துட்டு கிங் சைஸ்ல காட் சைஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹெட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அப்புறம் இங்க மேல பாத்தீங்கன்னா டெக்கர்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரியான ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது உடஞ்சிருமோ அந்த ஒரு பயமே யாருக்குமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு பக்கா ஸ்ட்ராங் ஃபினிஷிங். மட்டும் இல்லாம இந்த வீட்ல எல்லாம் வந்து டாட்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கவங்க போய் இடிச்சுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம கர்வ்டா கொடுத்துருக்கோம். நம்மளே கஸ்டமைஸ் பண்றது. இது பர்ச்சேஸ் பண்ணா கூட அது மாதிரி வராது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கோங்க.
அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். பக்கத்துலயே வந்துட்டு சைட் டேபிள் கொடுத்துருக்கோம். சீட்டிங் ஏரியாக்கு கீழேயும் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். மத்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்துட்டு பண்றது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபேப்ரிக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹேங்கிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிளைவுட்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம கோத்ரெஜ் லாக்ல தான் கொடுத்துருக்கோம். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. நீங்க அதை அப்படியே ஃபாஸ்டா வேணாலும் க்ளோஸ் பண்ணி பாருங்களேன். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். சோ இந்த சவுண்ட்ஸ் வர்றது அது மாதிரிலாம் இருக்காது. சோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் மட்டும் நம்ம அப்படியே விட்டுற வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு குஷன் செட்டப்மே உட்காருங்க ஒரு குஷன் எதுவுமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கம்ஃபர்டபுளா ஃபீலா இருக்கா? ஸோ அது மாதிரி கம்ஃபர்டபுள் குஷன்ஸ் மட்டும் இல்லாம கீழே வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம். ஹேண்டில்லெஸ்ஸா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுவுமே வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ்ல தான் கொடுத்துருக்கோம். சோ இதுக்கு மேல கூட உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கணும் இல்ல ஏதாவது ஃபிளவர் வேஸ் வைக்கணும் வைக்கிறதுனா வச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம மைக்கா தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. சோ இந்த ரூம்ல இருக்க எல்லா லேமினேட்ஸ்மே வந்துட்டு செஞ்சுரி அண்ட் நியூ மைக்கால தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படியே ட்ரெஸ்ஸிங் போயிடலாம். ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு கர்வ்டு மிரர் கொடுத்துருக்கோம் வித் லைட் செட்டப்ஸோட கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு பக்கா ஃபினிஷிங் இருக்குல்ல, லுக் நல்லா இருக்கா? அது மட்டுமே இல்லாம இங்க வந்துட்டு நம்ம திங்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். ரெண்டு லாக்கர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னா சோ அந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இதுவுமே எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்ல தான் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு இந்த ஷாம்பு அது இதுன்னு ஏதாவது வைக்கிறதுக்கு கூட நமக்கு வந்துட்டு ஈஸி ஆக்சஸ்க்காக ஓபன் ஸ்பேஸ் அங்கேயுமே லைட் வச்சிருக்கோங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க மிரருக்கு கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்குங்க. ட்ராஸ் வந்துட்டு இது பண்ணிருக்கோம். இந்த சைடுல ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த ரூம்க்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு சீலிங் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்க வீட்ல எல்லா ரூம்லயுமே அப்படியே மேல பாத்துடலாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா யூபிஎஸ் ஏதாவது வைக்கிறதுனாலோ இல்ல ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இப்போ ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். மேல போயிடலாங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடா காட்டுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு கிராண்டான சாண்டியர் யூஸ் பண்ணிருக்கோம். வுடன் சீலிங்கோட யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஸ்டெப் இறக்கி நம்ம ஃபால்ஸ் சீலிங் இது பண்ணிருக்கோம். அப்படியே ரைட் சைடு அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இதே சீலிங் அங்கேயும் கண்டினியூ ஆகுற மாதிரி ஒரு கிராண்ட் பினிஷ் கொடுத்துருக்கோங்க. அப்போ இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிங் லைட் மாதிரியான ஒரு லைட்டுமே கொடுத்துருக்கோம். சோ இது ஒரு ஏஸ்தரிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். டேரி ரைட் சைட்ல வந்தீங்கனாலே நம்மளோட இங்க மேல் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் இதுங்க. இப்ப நம்ம கீழே பார்த்தோம்ல அதே மாதிரியான இதுதான். இதுவுமே வந்துட்டு கிங் சைஸ் காட் கொடுத்துருக்கோம். ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு வேற வால் பேனலிங் கொடுத்துருக்கோம். மேல வந்துட்டு இப்போ வேற வால் பேனலிங் கொடுத்துருக்கோம். சோ இது வந்துட்டு நம்ம கீழே அங்க பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரியான பிரான்ஸ் மிரர் தான். மேல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லூவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம். இது எல்லாமே பாக்குறதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பேனல் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எல்லாமே நம்ம சைட் ஒர்க்ல கஸ்டமைஸ் பண்ணி பண்ணதுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு பாக்குறதுக்கு நமக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவுமே ஷீட் தாங்க. இந்த இடத்துல இந்த ரூம் பத்தி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே எல்லாமே மைக்கா யூஸ் பண்ணிருந்தோம். ஆனா இந்த ரூம்ல கம்ப்ளீட்டாவே வினீர் ஷீட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிஷ் பினிஷ் கொடுத்துருக்கோங்க. சோ இது வந்துட்டு நமக்கு ஒரு டீக் வுட் பினிஷோட இந்த ரூம் இது பண்ணுவோம். வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பாருங்க. சோ இந்த வார்ட்ரோப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வினீர் ஷீட்ல தான் பண்ணிருக்கோம் பாலிஷ் ஒர்க்கோட.
இப்போ டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிளாக் போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மேல இருக்கு இல்லைங்களா சின்ன டோர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு HDHMR தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன்ல இருக்கிறது இதுல இருக்கிறது எல்லாமே அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதனால இந்த பர்டிகுலர் மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிளைவுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ வந்துட்டு நாளாக பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா டோர்ஸ்க்காகவே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். சோ நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம தரமா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுக்கு போட்டா சரியா இருக்குமோ அது மாதிரி பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். கீழே பார்த்த மாதிரி அதேதான். ஹேங்கிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம லாக்ஸ் கொடுத்துருக்கோம் கோத்ரெஜ் லாக்கோட. இதுவுமே எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் தான். அப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம். இது நீங்க ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒர்க் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்துட்டு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸ் ஒண்ணு கொடுத்துருக்கு. அப்படியே படுத்துட்டே பாக்குறதுக்காக இங்க வந்துட்டு ஒரு டிவி யூனிட்டுமே செட் பண்ணிருக்குங்க. இந்த சைட்லயுமே வந்துட்டு நம்ம லூவர்ஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இங்க ஒரு 60 இன்ச் வரைக்குமே நம்ம டிவி பிளேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜஸுமே கொடுத்துருக்கோம், ஓப்பன் ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதுக்கு பின்னாடியும் லைட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ்லயுமே வந்துட்டு கீழே லைட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்குங்க. சோ மேல ஏதாவது நீங்க டெக்கார்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படியே அந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வச்சிருந்த மாதிரியே சீட்டிங் ஏரியா வச்சிருக்கு. அப்புறம் சைட் டேபிள் இருக்குங்க. அப்புறம் கீழே வந்துட்டு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு ஃபால் சீலிங் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி அங்க மேல லாஃப்ட் ஒர்க்ஸ்மே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஒயிட்ல கொடுத்துருக்கங்காட்டி அது மட்டும் தனியா தெரியும். அந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு. ஓகே தென் அப்படியே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் சைட் போயிடலாம். சோ நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியான இதுதான். கர்வ்டு மிரர் நம்ம கொடுத்துருக்கோம். சைட்ல வந்துட்டு லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் சைட்ல வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. சோ ஏதாவது எசென்ஷியல்ஸ் ஏதாவது வைக்கிறதுனா வந்துட்டு அதுக்கான லாக்கர்ஸ் இருக்கு. இப்போ திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா இதுக்கான ஸ்பேசஸ் இருக்கு. இதுவுமே வந்துட்டு சாஃப்ட் இதுலதான் இருக்கு. அப்புறம் சைட்ல வந்துட்டு நம்ம ஓப்பன் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் அது மாதிரி வைக்கிறதா இருக்கும், இல்ல மிரருக்கு கீழே தான் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுனா அதுக்கான ஸ்டோரேஜ்மே கொடுத்துருக்கோம். இல்லனா இங்க வந்து நம்ம ஷீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பாலிஷ் ஒர்க்ஸ்ல எப்பவுமே வந்துட்டு நம்ம லேமினேட்டட் ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து நம்ம டீகோ பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க மட்டும் இல்ல, மேலேயும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து நம்ம ஷீட்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல. இந்த ரூம் வந்து நல்லா லக்ஸூரியஸா பண்ணிருக்காங்காட்டி எங்கேயுமே ஷீட்ஸ் யூஸ் பண்ணாம எல்லா இடத்துலயுமே பாலிஷ் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம். இங்க மட்டும் இல்லாம அங்க நம்ம லாஃப்ட் பார்த்தோம் இல்ல, அந்த ஸ்டோரேஜ்லயுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா டீகோ பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ரூம் பாத்துடலாங்களா? அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி. இந்த சைடு வந்துட்டு ஓப்பன் டெரேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைடுல இருந்து சீலிங் இருக்கு இல்லைங்களா, அந்த சீலிங் வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டு அதே இது வந்துட்டு இங்க கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த ப்ரொவிஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்விங் மாட்டிடுவோம். சோ அந்த இதுக்காக இங்க இருக்கு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு இதே டிசைன்ல தான் பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல, கஸ்டமருக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ்ல வேணுமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வுடன் குவாலிட்டி எல்லாமே பிளைவுட் சூப்பரா இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க டெக்கார்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்ல புக்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு என்னென்ன வைக்கணும். கிட்ஸ் பெட்ரூம் பாத்துடலாங்களா? ஆக்சுவலி இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா சீலிங் தான் ஒரு ஹைலைட்டே. ஓகே, எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லெவல் ஆஃப் சீலிங் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இந்த கோலைட் டிசைன் கொண்டு வரணும்னா நம்ம 2 லெவல் பண்ணா மட்டும்தான் இந்த டிசைன் கொண்டே வர முடியுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லைட்ஸ் எல்லாமே பிராண்டடா தான் பண்ணிட்டு இருக்கோம். வயரிங் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த சீலிங் பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிடுவோம். இப்போ இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மைக்கா ஷீட்ஸ்ல தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் கீழே பார்த்தோம்னா ஃபேப்ரிக் அதே ஷீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரியான லாக்கர்ஸ் வித் கோத்ரெஜ் லாக்கர். ஸோ எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இங்க இதெல்லாமே வந்துட்டு நம்ம மேட் ஃபினிஷ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க. மேல அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிளாசி ஃபினிஷ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஏன் இந்த யூனிக்கான ஹேண்டில் கொடுத்துருக்கோம்னா அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்போம்ல, இங்க வந்து நம்ம இந்த வுடன் ஃபினிஷ்ல கொடுத்தங்காட்டி நம்ம வுடன் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஷீட்ஸ் யூஸ் பண்ணாம டீகோ பெயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா கீழே, அதே மாதிரி டீகோ பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. இங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லைங்களா? யார் சொன்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லைன்னு? இந்த ரூம்ல வந்துட்டு கஸ்டமைஸ்டா ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹிட்டனா கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். சோ கிட்ஸ் யாராவது காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். சோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ
அது மட்டும் இல்லாம கீழேயும் டிராப்ஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் அந்த சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு பால்கனி இருக்கு. ஓகே ஓகே. இது கிளாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்திருக்கு. இது உடையாது. இதுவும் வந்து நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கங்காட்டி எதாவது ஹிட் ஆச்சுனாலும் உடையாது, ஒண்ணும் ஆகாது. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு as usual கிங் சைஸ் காட் யூஸ் பண்ணிருக்கோம். ஹெட் ரெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த சைடுல வந்துட்டு நமக்கு சைட் டேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் வழங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸுமே வந்துட்டு பெட்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இங்கேயுமே வந்துட்டு மேல லாஃப்ட் எல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சீலிங் வந்து சீலிங்கோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கும்ல, அதனால. இது கூடவே அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம WBC மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருக்கோம். PVC ஷீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். எதனால இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா வந்துட்டு பாத்ரூம்க்குன்னு யூஸ் பண்ண இது. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிஷன் டோர்ஸுமே நம்ம தான் பண்ணிருக்கோம். இதுவுமே வந்துட்டு நம்ம டஃப் அண்ட் கிளாஸ்ல தான் பண்ணிருக்கோம். ஸோ பிரேக்கேஜ்ங்கிறது இருக்காது. ஸோ டாப் டு பாட்டம் பக்கா ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த உட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்ங்களா? இது பக்கா வாட்டர் ப்ரூஃப். அதுதான், இது வந்து தனியா பாத்ரூம்காகவே ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், அதனால இதை இங்க யூஸ் பண்ணிருக்கோங்க. நம்ம ட்ரீம் ஸ்கெட்ச் இதுல எவ்வளவு இயர் ரன் ஆயிட்டு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ட்ரீம் ஸ்கெட்ச் வந்துட்டு 12 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்குங்க. 1000+ ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்ம ஊர்ல மட்டும் தான் பண்ணுவோம் கிடையாது. NRI கமர்ஷியல்ஸ் எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் பர்టిక్యులர் இந்த மாதிரி கோட் காமிச்சு இந்த மாதிரி டிவி யூனிட் வேணும் அப்படினா நம்ம வந்து பண்ணிக்கலாமா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி எங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 100% கொடுக்கறதா எங்களோட ஒர்க்குங்க. சோ நாங்க பண்ற ஒர்க்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கஸ்டமர்ல வந்து ஒரு சில இன்டீரியர் பார்த்து சூஸ் பண்ற கஸ்டமர் இருக்கும். சோ அவங்களுக்கு ஏதாவது இந்த அட்வான்ஸ் அந்த 3D விஷுவல் அந்த மாதிரி தான். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடி 3D மாடல்ஸ், கிராஃபிக் மாடல்ஸ் எல்லாமே பண்ணி கஸ்டமர் கிட்ட காட்டி அதுல அவங்க ஓகே பண்ணுங்க அப்படிங்கறது சொன்னா மட்டும் தான் நாங்க எக்ஸிகியூஷனுக்குள்ளே இறங்குவோம். ஓகே ஓகே. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து பார்த்து அவங்க இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணனும் அப்படினா அதனால பண்ணிக்கலாம். எதுனாலும் பண்ணிக்கலாம். எந்த ஊர்ல இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப ரீசெண்டா 2 அவார்ட்ஸ் கூட வாங்குச்சுங்க. கமர்ஷியல் மினிஸ்டர் இருக்காரு இல்லீங்களா, அவரு கையால அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ 1 lakhல இருந்து 1 crore வரைக்குமே வந்துட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 10 வருஷம் சரி 15 வருஷம் சரி எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம பண்ண இன்டீரியர் வந்துட்டு புதுசு மாதிரியே இருக்கும். எந்த ஃபேடும் ஆகாது. அதுக்கு நாங்க கேரண்டி. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க மட்டும் தான் பண்ணுவோம் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுவோம். நம்ம கிட்ட கமர்ஷியல் இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம NRI ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் பார்த்தோம் இதுவுமே வந்துட்டு ஒரு NRI கஸ்டமரோட ப்ராஜெக்ட் தாங்க. அவங்க வந்தப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டோட்டலா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க கையில இப்போ ஹேண்ட் ஓவரும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது போக வேற வியூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணனும் நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி உங்க வீட்டை நீங்க எக்ஸலென்ட் இன்டீரியர் ஒர்க்ஸோட நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சா உடனே ட்ரீம் ஸ்கெட்ச் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க கவலையை விடுங்க. ஆனா ஆல்சோ இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீம் ஸ்கெட்சோட மோட்டோ. நம்ம மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்ளோ கிராண்டா இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பக்கா ஃபினிஷிங்கோட பண்ணி கொடுக்கறோம். ஓகே ஓகே. சோ ட்ரீம் ஸ்கெட்சோட ஃபுல் கான்டாக்ட் நம்பர் உங்க டிஸ்ப்ளேல இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ஓகே, थैंक यू. Thank you so much.